கௌதம் டேய் கௌதம் டேய் கௌதம் எங்கடா இருக்க? ஏய் கௌதம் டேய் கௌதம் ஏய் எங்கடா கௌதம்? என்னாச்சு? இதெல்லாம் சொல்ற வாய் தந்து ஏன் இப்படி இருக்க? முதல்ல ஏன் நீ மேல டேய் என்னடா என்ன பேய் பார்த்தடா. இது பேயா? பேயா? எங்கடா? என்ன சொல்றடா? அங்கண்ணா. இதான பார்த்தேன் சார் 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 நான் சொன்னல சார் 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 இதான் சார் இந்த பேய் இதான் சார் 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 இதான் சார் பார்த்த பார்க்கிங்களா? இவங்க எல்லாம் சொல்லும்போது கூட நான் நம்பல. சும்மா புரியாம பேசுறாங்கன்னு விட்டுட்டேன். ஆனா இப்போ இங்க இருக்கிறவங்களுக்கு கெடுதல் நடக்கிறதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் குமார். என்ன யோசிக்கிறீங்க? இல்லை சார், என்னுடைய ஃப்ரெண்டோட ஃப்ளாட்லேயும் இதே மாதிரி தான் நடந்திருக்கு. அவங்க ஒரு பேய் ஓட்டலை கூப்பிட்டு தான் ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாட்டில் எந்த ப்ராப்ளம் இல்லை சார். நம்மளும் அவங்களே கூப்பிடலாம் சார். இதான் நாங்கள் பண்ணுற வேலை. நிறைய பேய்களை ஓட்டியிருக்கோம். இப்போ சொல்லுங்கள், இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி பேய் தான் உங்கள் ஃப்ளாட்டில் இருக்கா இல்லை? சார், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற பேய் யார் உடம்புக்குள்ளேயும் பூரல சார். ஆனால் அது எல்லாரையும் ரொம்ப மோசமாக பயமுறுத்துது சார். நான் இந்த அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரி. என்கிட்ட நிறைய பேர் இந்த பேயை பற்றி சொன்னாங்க சார். இந்த பேய் என்ன விதமான விஷயம்லாம் பண்ணுச்சு? சார், முதல்ல இந்த பேயை பற்றி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நான் நம்பலை சார். ஆனால் ஒரு ஃபேமிலி எந்த ஒரு ரீசனுமே இல்லாமல் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டை காலி பண்ணிட்டு போனாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா இது ஒரு கோயின்சிடென்ஸாக கூட இருக்கலாம். எதை வச்சு பேய்னு கன்ஃபார்ம் பண்ணீங்க? இல்லை சார், நாங்கள் ஒரு ஐடி ப்ராஜெக்டில் தான் இந்த ஃப்ளாட்ஸ்க்கே வந்தோம். ஆனால் இங்கே வந்து கொஞ்ச நாள்லேயே என் தம்பி ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப அமைதியாயிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு நைட் காணாம போயிட்டான். நாங்களாம் அவனை பயங்கரமாக தேடி இருந்தோம். அப்போ தான் பார்க்கிங்கில் அவனை பார்த்தோம். அங்கே அவன் பேயை கண்ணால் பார்த்தா தான் என்கிட்ட சொன்னான். ஸோ இதான் உங்கள் ப்ராப்ளம்? ஆமாம் சார், நடந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்கள் தான் சார் ஏதாவது பண்ணணும். நீங்கள் ஒன்று சொல்லலை. இல்லையே சார், எல்லாமே சொல்லிட்டோம் சார். நல்லா யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு விஷயம் சொல்லலை. இல்லையே சார், நான் தான் எல்லாத்தையுமே சொல்லிட்டுமே சார். இல்லை சார், எல்லாத்தையும் சொல்லியாச்சே. எல்லாம் சொல்லிட்டீங்க? நோ. June 2013 கீதா பெர்னாண்டஸ் ஒரு ஏரோசஸ் லவ் ப்ராப்ளம்னால சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. இன்னும் பர்டிகுலராக சொல்லனா early morning 1:58 AM. Am I right? Am I right or not? ஆமாம் சார். அப்புறம் ஏன் மறைச்சிங்க? நாங்கள் அது ஒரு பெரிய விஷயமா. அந்த கீதாவோட ஆவி தான் உங்கள் ஃப்ளாட்ஸை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. ஷீஸ் a virgin ghost. கண்ணி கழியாத பொண்ணுங்களோட ஆவி அடக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். சார், நீங்கள் தான் சார் எப்படியாவது. சார், தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார் ப்ளீஸ் சார். சார், நீங்கள் தான் எப்படியாவது. ஆமாம் சார், காசு எவ்வளோ செலவு பரவாயில்ல சார். பேமெண்ட் எப்படின்னா ஓடிங்க சார். சதீஷ் சார். சார், என்னாச்சு சார்? ஏன் கோச்சிட்டு போகிறாரு? காசு பண்ண முக்கியம் இல்லை சார், நாங்கள் பண்ணுற விஷயமே வேறு. வர ஃப்ரைடே 12 o'clock வரும், பார்ப்போம். வாங்க சார். எல்லாம் ரெடியா? நீங்கள் கொடுத்த லிஸ்ட் படி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த கூட்டத்தில் கல்யாணம் ஆகாத கன்னி பையன் எங்கள் கூட வரணும். கன்னி பையனா?
சார் நான் இல்லை சார் ப்ளீஸ் நான் இல்லை போடாம்பி சார் கூப்பிடுறாரு இல்லை சார் டேய் போடா டேய் இல்லையா போடா, உன்னைய தானே. நான் இல்லையா டேய் போடா நான் இல்லை சார் சார் வேணாம் சார் சார் நான் இல்லை சார் 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 ஒரு சார் ஹோமம் ப்ளீஸ் சார் செஞ்சா சார் சார் எல்லாம் சரியா போயிடும். எதுக்கு இந்த கோஸ்ட் ஹண்டர்ஸ் எல்லாம்? நான் கன்னி பையன் இல்லப்பா, ஏற்கனவே பல தடவை கண்ணி கழிஞ்சாச்சுப்பா. என்ன போய் ஏப்பா என்ன ஏப்பா ஆண்டவா ஏன் பிராணன் எடுக்கிறப்பா? என்ன பண்றதுன்னு புரியலையே இவனை வச்சுட்டு. நான் சொன்னேன்ல இங்கே பேய் இருக்குன்னு, நம்பல? இந்தாங்க, இது என்னது? இது கோஸ்ட் டிடெக்டர். பிடிங்க, இது இதுக்கு எங்கேயும் போங்க. நாராயணா போங்க. இந்தா லைட்டு தட்டு தட்டு தட்டு, சரியா தட்டு. ஆண்டவா பத்மநாபம் சுரேஷம் விஸ்வானம் நான் சொன்னல நிஜமா பேய் தானா, நான் பார்த்தனா. என்னாச்சு சார்? சார் பார்த்துக்கலாம் சார், ஒன்றும் இல்லை. நான் சொன்னா கேளுண்ணா. நான் வேணா நான் போகிறேன். சார் நீ வாங்க சார், நீ வாங்க அப்போ. ம் ம் ஆ ம் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். இருதயம் படிங்க. சார் இல்லை சார். கொண்டு போங்க. ஐயோ நான் உங்களுக்கு பயமா சார். போங்க உள்ள. சீக்கிரம் கொண்டு வா பேசுறதுக்கு டைம் இல்லை, சீக்கிரம் போங்க. சார். நீங்க முன்னாடி போங்க. போங்க போங்க சார் நீங்க போங்க. போங்க. சார் கிட்ட இருந்து படிங்க. வருதியா வருதியா வா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. படிங்க படிங்க. ம் இரு. என்னத்துக்கு இப்போ நீ ஜனகராஜ் மாதிரி சிரிச்சுங்கிற? அது இல்லை, இந்த ஊரை நினைச்சேன்.
பாப்பால இருந்து பல்லு போன கிளவி முதல் பேயினா அப்படி பயப்படுறாங்க. பயம் பயம் பயம்தான். பயம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா எனக்கு அவார்ட் கன்ஃபார்ம். ஆமாம். ஆனால் அந்த ஃப்ளாட் செக்ரட்டரி வெற்றிவேல் இருக்கிறான் பார். ஆமா நல்லா தெலுங்கு படம் ப்ரொடியூசர் மாதிரி இல்லை மச்சான். எனக்கு இன்னும் அவன் நம்மளுக்கு கெச்ச ஒரு என்னது அது கோயிலில் வரும்போது கொடுப்பாங்க சொன்ன அது உள்ள பிரசாதம். அவன் நம்மளுக்கு கெச்ச ஒரு வரப்பிரசாதம் நினைக்கிறேன். இல்லை அவனுங்கள விடு. உனக்கு பேய நேர்ல பார்த்தா நீ பயப்படுவியா மாட்டியா? என்னப்பா நான் பேய பார்த்து சுடுகாட்டிலே வாழ்ந்த வேண்டாம் இந்த ஜோசப் தெல்லப்பா. சொல்றது கேளுங்க. எடுத்து பேய்னு ஒரு விஷயம் தான் அது பயப்படுறதுக்கு இருக்கா இல்லையான்னு தெரியாத மேட்டர் எதிராக பயப்படணும். நீ இருக்குண்டா இல்லைண்டா என்னப்பா அச்சா போல இல்லப்பா இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு நல்லது. சரி இல்லாத வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதான் மேட்ரு. ஏய் வரா நான் ஏதோ குஸ்டி ஏதோ யூஸ்வலாக டைலாக் சொல்லுங்க. பெருசாக எதனா பண்ணி செட்டில் ஆகும் மச்சான். அதெல்லாம் பண்ணிடலாம். இந்த மூன் ரைஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல. ஏய் மூன் ரைஸ் இல்லை அது இதை நான் சொல்கிறேன் பாரு. வேறு ஏதோ போடுது. சன்ரைஸ்ரா இதை போடுது பாரு. சன்ரைஸ் அப்பார்ட்மெண்ட் இருக்குல்ல, நம்ம போட்ட மாதிரி அங்கே எல்லா பிளானும் ஓகே தானே? ஏய் எல்லாம் அங்கே பீதியில் இருக்கானுடா. இங்கே கேளு, இந்த வாட்டி போகிறோம் கரெக்டாக கோல் அடிக்கிறோம் பெருசாக வரும். இந்த தடவை பேட்டா குத்துரு இல்லை காசுலேயே குறியாது. ஆலை வேலையை முடிகிறோம் ஜெயிக்கிறோம் வெற்றிகரமாவே மகிழ்ச்சி. ஹலோ டேய், மேலே தானே வந்துட்டு இருக்கோம். நீங்கள் ரெடி இல்லை? நான் ரெடி. கரெக்டாக கேளுங்க. எலுமிச்சை முடிச்சு விடுவேன். அதான் உங்களுக்கு க்ளூ. கரெக்டாக வந்துருங்க. ஒரு லைன்லேயே இருக்குது. சொத்தப்பிடாது. And the demons and the evils are in the flag. சரி இப்போ ப்ரேயர் முடிக்க போகிறோம். ஆண்டவரே அந்த ஆவியை ஓட்டுமையா ஜபத்தோட்ட ஜெயகீதங்கள். பார்த்துடா, டைமிங் மட்டும் மிஸ் ஆச்சு, மொத்தமாக மாட்டிப்போம். ஏய் சதீஷ், போடா சீக்கிரம். உள்ள வந்துட்டாங்கடா. சதீஷ். ஹலோ ஹலோ பேசுறது கேட்கலடா. பிரியா உனக்கு கேட்குதா? கேக்குது. எனக்கும் அதே தானே. கரெக்டாக பண்ணிடுறேன். குமார் கம்மியா பயப்படாதீங்க, நான் பார்த்து வந்துடுறேன். ரெடியா? உங்களை வர சொல்லட்டுமா? இவங்க ரெண்டு பேரும் காணோம்டா. எலுமிச்சை பழம் உருட்டி விட்டாங்க. வரவே இல்லைடா. ஃபோனில் கூப்பிட்டாலும் பேச மாட்டாங்க ஒழுங்கா. என்ன சொல்கிற? நீ இன்னும் பார்த்துருவா போ. என்னாச்சு? பழத்தை பூச்சி ஜூஸ் கீஸ் போட்டானுங்களா? சதீஷே. சதீஷ், ஏய் சதீஷ். பிரியா அவங்க தானே இவன் இவனையும் காணும். இங்கே விடாதீங்கடா. டேய் குமார். சதீஷ் எங்க போய் தொலைஞ்ச? இது வேற. ஏய் சதீஷை காணோம். குமார் காணும் இங்கே. சொதப்புறானுங்களே. இவன் எங்கன்னே தெரியல. சரி சமாளிக்கலாம். எப்படி மேலே வா. ஏய் நீ எங்க இருக்கன்னு எனக்கு தெரியலடா லூசு. நம்ம கிளைண்ட்ஸ் வேற இங்கே ப்ரேயர் போட்டு நிற்பானுங்களே, என்ன பண்ணுறது? ஹலோ கேக்குதா? மேலே வந்துட்டுமா? உன் வாய்ஸ் ஒன்றுமே கேட்கல. சிங்கிள் பிரேக் ஆகுது. எப்படி மேலே வா. சதீஷ். சதீஷே, குமார் எங்கடா இருக்கீங்க நீங்க? இப்போ பிரியா நீ வந்து இருக்கியா? பிரியா எங்கடா போனீங்க?
ஃபினான்ஸுக்கு தெலுங்கு படம் ப்ரொடியூசர் மாதிரி இல்லை மச்சான் ஆமாம் இன்னும் அவன் நமக்கு கெட்ட ஒரு வரப்பிரசாதம் இல்லை அவன் ஒயிட் அண்ட் ஒயிட்டும் அவன் சந்திரம் போட்டோம் வாட்டர் பீஸ்மா ஏண்டா என்ன தைரியம் இருந்தால் எங்களையே ஏமாற்றி பணம் பண்ணியிருப்பீங்க. நீங்கள்லாம் ஒரே கும்பலாடா? ஆ பேயா ஒருத்திக்கு வேஷம் போட்டு பயமுறுத்த வச்சு அதை ஓட்டுற மாதிரி ஓட்டி எங்ககிட்டே பணம் போடுங்கிறீங்களா? என்னை பார்த்தா காமெடியாக இருக்கா உனக்கு? இல்லை சார். நான் உனக்கு கிடைச்சது வரப்பிரசாதமா? தொலைச்சிடும் ராஸ்கல். ஐயோ அடுத்து நம்ம சார் தப்பு பண்ணிட்டோம் சார், மன்னிச்சிருங்க சார், போலீஸ் ஸ்டேஷன் சொல்லிடாதீங்க சார். ஹே கம்முனு நீயே மாட்டி விட்டுரு போல. கும்பிடு சார் ப்ளீஸ். ஆமாம் சார், இந்த ஒரு வாட்டி விட்டுருங்களேன், ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம், இனிமேல் பண்ண மாட்டோம் சார், மாட்டினா செத்தோம் சார். ஆமாம் சார், அவங்க நம்பிக்கை எதுக்கு சார் நம்ம வீணாக்கணும்? எப்படியும் முடிஞ்சால் அமௌண்ட் வந்துடும், வேணா நீங்கள் ஒரு ஷேர் வாங்கிக்கோங்க சார். மாய மூட்டம் அடித்து மூஞ்ச உடச்சிடுவேன். கரெக்ட் சார். எவ்வளோ நாளாடா இந்த ஃப்ராடு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? பேசிக்கலி ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட் சார். சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி ஃப்ராட் வேலை பண்ணி தான் சுற்றி இருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ சீசனுக்கு ஏற்ற மாதிரி எதனா ட்ரெண்டிங்காக பண்ணலான்ட்டு பேயை வச்சு எதனா செட்டில் ஆகலாம்னு நினச்சோம். அதுக்குள்ளே உங்ககிட்ட மாட்டினோம் சார். போலீஸில் மாட்டி எப்பயாவது உள்ளே போயிருக்கீங்களா? சாச்சா நோ வே, பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பக்காவாக எஸ்கேப் ஆகிடுவோம். சினிமாலாம் வரா மாதிரி தான். ஃபர்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட தான் சார் மாட்டிக்கிட்டோம். ஏண்டா ரியல் எஸ்டேட்டில் நான் இந்த லெவல் வரதுக்கு எவ்வளோ ஃப்ராடு வேலை பண்ணியிருப்பேன். என்கிட்டயே ஃப்ராடு தனம் பண்ணுறீங்களா? ஒரு 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 கால் போதும், உங்க எல்லாரையும் உள்ள தள்ளிடுவேன். பார்க்குறீங்களா? ஐயோ சார் வேணாம் சார், நானே ஏதோ ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கேன் சார். பெரிய ஹீரோயினாக இருந்தான் சார் வந்தேன். தம்பி ஸ்டடீஸ்க்காக தான் இவங்களோடலாம் சேர்ந்து. சார் என்னை விட்டுடுங்க சார் ப்ளீஸ் சார். ஏய் குமார் சொல்லுடா. ஆமாம் சார், ஆமாம் சார், நாங்களாம் ரொம்ப பாவம் சார், போலீஸ் கிட்டலாம் போயிடாதீங்க சார் ப்ளீஸ் சார். போலீஸ் கிட்ட போக வேணான்னா நான் சொல்கிறபடி செய்யணும். சார் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்வோம் சார். நமச்சே சரி, நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணணும்? இங்கே என்ன பண்ணீங்களோ அதே தான் நான் சொல்கிற இடத்துலையும் பண்ணணும். பாண்டிச்சேரி ஈசிஆரில் ஒரு பழைய ஸ்கூல் ஒன்று இருக்கு. அந்த ஸ்கூலை வாங்கி ரெசார்ட் கட்டுறது தான் என்னோட பிளான். ஓனர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் செந்தில்நாதன் ஒருத்தர் இருக்கான். அந்த செந்தில்நாதனை பேய் இருக்குன்னு நம்ப வச்சு அவனை அங்கிருந்து ஓட வைக்கணும். அந்த ஸ்கூல் எனக்கு சொந்தமாகணும். பண்ணுறோம். இது எவ்வளோ ரிஸ்க் இருக்குன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். பட் இது நாங்கள் பர்ஃபெக்டாக பண்ணி தரோம். ஆனால் ப்ராஜெக்ட் ஏற்ற ஷேரை நீங்கள் தரீங்கன்னா மட்டும் டீல் ஓகே. என்ன சொல்கிறீங்க? வேலையை ஆரம்பிங்க, செய்கிறேன். சார் செல்லப்பா எங்க சார்? உங்கள் செல்லப்பா உங்கள் ஜீப்பில் தான் இருக்கான். ஜீப்லையா? போங்க. ஏய் போலாம். என்னடா முடிஞ்சதா? எல்லாம் பார்த்துட்டேன். பிரியா எங்க? நான் பார்க்கலையே. ஐயா கூட தானே வந்தா? இரு, நான் பார்க்குறேன். சே அசிங்கம் அசிங்கம், பாத்ரூமு லிஃப்ட்டு எல்லாத்துலேயும் அசிங்கமாக வாங்கிட்டு போயிடறானுங்க. போயிருக்கு இப்போ. ஏய் பா ஆ மேத்ஸு. மேத்ஸா? அங்கே ஒன்று இப்படி போதே, அது அதில் அது ஷேப் பண்ண அதே மாதிரி இதில் அது இல்லையா? போடா. சரி சரி. ஏய் எந்த ஊரா பண்ற? ஏய் பிரியா என்ன பண்ணுற நீ? சரி போலாம் வா. ஐயோ அதே மேக்ஸ் நமக்கு செட் ஆகாத சப்ஜெக்ட் மச்சி. ஈஸி கணக்கு ஆ. எனக்கு தெரியும், வா நான் சொல்லித்தரேன். பிரியா வேணா நீயும் வா, உனக்கும் சொல்லித்தரேன். இந்த சம் இருக்குல்ல, எடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த கொஸ்டினே உனக்கு வித்தியாசமாக இருக்கும். ஹலோ. நாளைக்கு காலையில்
செந்தில்நாதனோட ஆளுங்களும் சர்வேயர்ஸும் அங்கே வராங்க. ம் நீங்கள் அவங்கள டார்கெட் பண்ணீங்கன்னா விஷயம் செந்தில்நாதன் காதுக்கு போயிடும். ஓகே? ஓகே, நாங்கள் பார்த்துக்கிறோம். என்னடா மேட்ரு? செந்தில்நாத ஆளுங்களும் அந்த சர்வீஸ் நாளைக்கு ஸ்கூலுக்கு வராங்களாம். ஆ நம்ம பிளான் பண்ண மாதிரி அவங்கள பயமுறுத்தி ஓட விடணும். ஓட விட்டுருவோம். ம் ம் இடம்லாம் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அண்ணே சொல்லுங்கண்ணே. வந்து சேர்த்துட்டேண்ணே. இந்த அளந்துக்கிட்டு இருக்காங்கண்ணே. அண்ணே இடம் சூப்பராக இருக்குண்ணே, விட்டுறாதண்ணே. எல்லா வேலையும் முடிஞ்சவங்க நானே ஃபோன் அடிக்கிறேண்ணே. என்னண்ணா இது? என்னன்னு போய் பாரு. பல்பு தானா உடையுதுண்ணே. ஏதோ இருக்குண்ணே. வாங்கண்ணே வாங்கண்ணே. இங்கதாம்ண்ணே. டேய் யாரா? சார் என்ன நடக்குது சார்? இரியா